என்னதான் மார்க்கெட்ல விதவிதமான டாய் கன் இருந்தாலும், நம்ம 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான டாய் கன்னா இதுதான். இந்த சோப்பு துப்பாக்கி வச்சு என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஒரு நாள் நான் எதிர்ச்சியா Facebook பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மீம் கண்ணில் பட்டது. அது என்னன்னா, ஐயோ இதுவா, இது ரொம்ப பயங்கரமான துப்பாக்கியாச்சேன்னு சொல்ற மாதிரி ஒரு மீம். இந்த கன்னு நம்மளுக்கு எங்கடா கிடைக்கும்னு சொல்லி நான் நிறைய இடத்துல போய் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. சரி, இது நம்மளே செய்யலாம்னு சொல்லி ஐடியா வந்தது. எது வச்சு செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் போது நான் வந்து 3D பென் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா, அந்த 3D பென் வச்சு நம்ம இதை செய்யலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஓகே, இது செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இதோட ஸ்ப்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் தான் நம்மளுக்கு மெயினான ஒரு கம்போனன்ட். இது நான் தேடி பார்த்தேன். இது வந்து சானிடைசர் வந்து நம்ம பம்ப் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதோட பாட்டில்ல இந்த மாதிரி ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்ல இருந்து நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரிங் கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த்தை வச்சு நம்ம இந்த கன்னோட டிராயிங்கை நம்ம வரைஞ்சிடலாம். டிராயிங் கம்ப்ளீட் ஆனது அப்புறம் நம்ம பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிராயிங் மேல நம்ம இதை வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த 3D பென்னை லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷீட் மேல இந்த 3D பென்னை வச்சு நம்ம டிரா பண்ண வேண்டியதுதான். த்ரீ டி பென்னால பேசிக்கான ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிருக்கோம், ஒரு ஷேப் எடுத்து வந்திருக்கோம். இது நம்ம வால்யூம் தரதுக்காக இதே 3D பென்னை வச்சு நம்ம இது மேல நம்ம டிரா பண்ணிட்டு அப்படியே நம்ம இதை வால்யூமா எடுத்துன்னு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ட்ரிகர் இருக்கு பார்த்தீங்களா, இது ட்ரிகர் மட்டும் நம்ம இப்படி மூவ் ஆகிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரிஜினல் கன்னில் அப்படி இருக்காது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கே மூவ் ஆகும். நம்ம 3D பென் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால அது மூவ் ஆகலை, அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது. சரின்னு சொல்லி நம்ம இந்த பென்னோட ரீஃபலை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் செஞ்சுருக்கேன். இந்த மூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி மேலே வர்றதுக்காக நான் லப்பர் பேண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த புல்லட்டை செய்யலாம். இந்த புல்லட் செய்யறதுக்காக நம்ம அதே 3D பென் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே நான் வந்து இந்த 3D பென் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். அந்த 3D பென்னோட பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால என்ன ஆகும்னா, யாராச்சும் ஷூட் பண்ணால் அது வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபோம் போர்டை நான் இது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளுடைய 90s கிட்ஸோட ஃபேவரட்டான கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரிகரை மட்டும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா போகுது இல்ல? இதே போன்ற DIY அண்ட் ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.